ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல, அதாவது ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் நம்மளுடைய மண் வளத்தை எப்படியெல்லாம் மேம்படுத்துது. ஸோ இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பங்களிப்பு கொடுத்துட்டு இருக்குது. ஸோ அதை ஒன் பை ஒன்னாக நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா கம்போஸ்ட். ஸோ கம்போஸ்ட் அப்படின்றது என்னன்னாக்கல நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், வெர்மி கம்போஸ்ட். ஸோ இது நிறைய வெரைட்டிஸில் கிடைக்கிது. கம்போஸ்ட் நேச்சுரலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை செஞ்சு கூட கம்போஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம விவசாயத்திற்கு பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிள் கிச்சன் வேஸ்ட்டு, ஸோ நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டு, இது எல்லாத்தையுமே கம்போஸ்ட் பண்ணி அதை செடிகளுக்கு கொடுக்குறது தான் இதனுடைய முக்கிய பணியாக இருக்குது. ஸோ இது என்ன மாதிரியான ஃபெர்டிலைசர் நம்ம செடிகளுக்கு கொடுக்கும் அப்படின்னாக்கல, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ், ஸோ இந்த மாதிரி உரத்தை பார்த்திங்கன்னா செடிகளுக்கு பார்த்திங்கன்னா எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை செய்யும். ஸோ அதை சேமித்து செடிக்கு கொடுக்கக்கூடிய வேலையை செய்யும். ஸோ இதை கொடுக்குற போது மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி அதிகமாகும் சாயிலில். ஸோ அதே மாதிரி சாயிலுடைய ஏரேஷன் பவர் அதிகமாகும், வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகமாகும். ஸோ நீங்கள் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய அளவு கண்டிப்பாக குறையும். கம்போஸ்ட் ஃபெர்டிலைசர் போடுற போது நல்லாவே அந்த செடியினுடைய க்ரோத் நல்லா வரும். ஸோ நம்ம கம்போஸ்ட் ஃபெர்டிலைசர் போடுறதுனால பொதுவாகவே 10-20% வரைக்கும் நம்ம ஈல்டு எடுக்க முடியும். ஸோ நம்ம அடுத்தது பார்க்கக்கூடியது மென்யூர். ஸோ மென்யூர் இப்போ எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. மென்யூர் இட் மீன்ஸ் கவுடங் மென்யூராக இருக்கட்டும், கோட் மென்யூரு, ஹார்ஸ் மென்யூரு, பவுல்ட்ரி மென்யூரு. ஸோ இந்த மாதிரி மென்யூர்ஸை நம்ம ரெகுலராக ஆர்கானிக் ஃபார்மிங்காக இருக்கட்டும், இன்ஆர்கானிக் ஃபார்மிங்காக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சரில் பயன்படுத்திட்டு வரும்போது நல்ல ஒரு பெட்டரான ஈல்டை நம்ம எடுக்க முடியும். அந்த செடி ஒரு ரெசிஸ்டன்ட் பவராக இருக்கும். ஸோ இதில் என்ன ஃபெர்டிலைசர் இருக்குது அப்படின்னாக்கா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ், ஸோ இந்த மாதிரியான மேக்ரோ ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதுவுமே நம்மளுக்கு சாயில் ஃபெர்டிலிட்டியை அதிக பண்ணி கொடுக்கக்கூடிய வேலையை அது துரிதமாக செய்யும். ஸோ அதே மாதிரி ஆர்கானிக் காம்பனண்ட்டை அதிக பண்ணி கொடுக்கும், மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி அதிக பண்ணி கொடுக்கும், வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிக பண்ணும். ஸோ இந்த ஃபெர்டிலைசர் போடுறதுனால நம்மளுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஹார்ம்ஃபுல் பேத்தோஜன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதனுடைய பாப்புலேஷன் குறைய ஆரம்பிக்கும். இந்த நம்ம ஏன்னா கவுடங்கில் ஹார்ஸு டங்கு, இந்த மாதிரி கோட்டு இதில் எல்லாம் நம்ம போடும்போது கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய அந்த மென்யூரோடைய எக்ஸ்க்ரீட் போகிறதுனால அந்த பேத்தோஜன்ஸினுடைய டேமேஜ் நம்மளுக்கு செடிக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது போடும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லா ஒரு 10-30% வரைக்கும் நம்ம ஈல்டை அதிக பண்ணி எடுக்க முடியும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா சீவீடு எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சீவீடு எக்ஸ்ட்ராக்ட் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா கடல் பாசிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான். ஸோ மெரைன் பிளான்ட்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. ஸோ இதுலேயுமே மேக்ரோ நியூட்ரியன்ட்டு, மைக்ரோ நியூட்ரியன்ட்டு, ஸோ இந்த மாதிரி காம்பனண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் க்ரோத் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சினு, சைட்டோகைனின், ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா க்ரோத் ஹார்மோன்ஸும் இருக்குது. ஸோ இது நம்ம எல்லா வகையிலுமே கொடுக்கலாம். கீழே பேஸலாகவும் கொடுக்கலாம், மேலே ஸ்ப்ரேயிங் வழியாகவும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்குற போது எல்லா ஸ்டேஜஸ்லையும் நீங்கள் கொடுக்கலாம். கண்டிப்பாக இதெல்லாம் கொடுக்கும்போது நல்லா உங்களுக்கு ஒரு பிளான்ட் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கடல் பாசி சீவீடு எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பிளான்ட் ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து ரிலீஸ் ஆகி ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு அது ஃப்ளவரிங் ஸ்டேஜோ இல்லை பூட்டிங் ஸ்டேஜோ அந்த மாதிரிக்கு கன்வெர்ட் ஆகி அதனுடைய வேலையை செய்ய வைக்கிறதுக்கு இந்த சீவீடு எக்ஸ்ட்ராக்ட் நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணுற போது கண்டிப்பாக ஈல்டை அதிக பண்ணின்னு சொல்லிட்டு ஒரு சில டேட்டா சொல்லியிருக்காங்க. அது என்ன எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் ஈல்டு அதிக பண்ணி கொடுக்கும் அப்படின்னாக்கல 10-15% வரைக்கும் இது ஈல்டை அதிக பண்ணி கொடுக்கும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா ஃபிஷ் மீல். ஸோ இந்த ஃபிஷ் மீல் அப்படின்றது என்னென்னாக்கல நம்ம மீன் அமிலம்னு சொல்லுவோம், மீன் கரைசல், இந்த மாதிரி அந்த ஃபிஷ்ஷினுடைய வேஸ்ட்டை வச்சு செய்யக்கூடியது தான் இந்த மீன் அமில கரைசல். ஸோ இந்த மீன் அமில கரைசலை வச்சு நாம் கீழே பார்த்திங்கன்னா செடி நடவு செஞ்சிருந்தனாக்கல அது ட்ரிப் வழியாகவும் நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்ப்ரேயிங் வழியாகவும் நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை டிஃப்ரெண்ட் ஃபார்முலேஷனில் நம்ம கொடுக்கும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கல செடிக்கு ஒரு லஷ்ஷி குரோத்தை கொண்டு கொடுக்கும். ஸோ இதில் பாஸ்பரஸு, கால்சியம், இந்த மாதிரியான செகண்டரி நியூட்ரியன்ட்டு, ப்ரைமரி நியூட்ரியன்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இது ஒரு க்ரோத் ஹார்மோனாகவும் வேலை செய்யும், ஒரு பெஸ்ட் ரெப்லண்ட்டாகவும் வேலை செய்யும்,
இது கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃப்ரூட்டு இல்லை அதனுடைய வரக்கூடிய அந்த குவாலிட்டி, அது ஈல்டுனுடைய குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெஜிடபிள்ஸ்க்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து இருக்குது. ஸோ இது கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 20% வரைக்கும் வந்து ஈல்டை வந்து அதிகம் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஸோ நம்ம அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஆர்கானிக் ப்ராடக்ட் என்ன அப்படின்னாக்கல சோயாபீன் மீல். சோயாபீனுடைய வேஸ்ட்டு, அந்த வேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்போஸ்ட் பண்ணி அதை கொடுக்கும்போது அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எசென்சியல் நியூட்ரிஷன் வந்து இருக்குது. ஸோ இதை கொடுக்கும்போது பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான நைட்ரஜனை வந்து எடுத்துக்கும். இதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் சத்து வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜனை எடுத்துக்கணும் பிளான்ட் நல்லா வந்து ஒரு நல்ல வளர்ச்சி வந்து வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இது கொடுக்குற போதுமே 20 to 30% வரைக்கும் உங்களுக்கு ஈல்டு வந்து அதிகம் பண்ணி கொடுக்கும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்குறது மிக முக்கியமானது போன் மீல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போன் மீல் வந்து எல்லாருமே வந்து இப்போ பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த போன் மீல் அப்படின்றது உங்களுக்கு குறைந்த அளவில் போட்டாலுமே நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்கக்கூடியது அந்த போன் மீல். என்னென்னா பிளான்ட்டுக்கு மிக முக்கியமான விஷயம் என்ன, ஒரு கால்சியம் சத்து, பாஸ்பரஸ் சத்து. ஸோ அந்த கால்சியம் பாஸ்பரஸ் சத்து கொடுக்குறது தான் இந்த போன் மீலினுடைய மிக முக்கியமான ஒர்க்காக வந்து இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும்போது அந்த செடி ஒரு ஹெல்த்தியாகவும் ஒரு ஸ்ட்ராங்காகவும் ஸ்டெபிலிட்டியாகவும் வளரக்கூடியது வந்து இந்த போன் மீல் வேலை செய்யும். ஸோ அதே மாதிரி ரூட் க்ரோத்துக்கு இதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த போன் மீலெல்லாம் நம்ம ரெகுலராக வந்து பயன்படுத்திட்டு வரும்போது கண்டிப்பாக நம்ம சாயலில் அப் டு 40% வரைக்கும் வந்ததுன்னா அந்த பாஸ்பரஸ் கண்டென்ட்டை வந்து அதிகம் பண்ணி கொடுக்கும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ராக் பாஸ்பேட். ஸோ இந்த ராக் பாஸ்பேட் அப்படின்றதுமே நேச்சுரல் ராக்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு மினரல் வகை தான். ஸோ இதில் அதிகமான பாஸ்பரஸ் கண்டென்ட் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வந்து பாஸ்பரஸ் கண்டென்ட் அப்ளை பண்ணுறதுக்கும் இந்த ராக் பாஸ்பேட் அப்ளை பண்ணிங்கனாக்கில் உங்களுக்கு சாயிலில் நேச்சுரலாகவே பாஸ்பரஸ் கண்டென்ட்டை அதிகம் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலையை வந்து இது செய்ய வைக்கும். ஏன்னா நேச்சுரலாகவே பாஸ்பரஸ் கண்டென்ட்டு இது சாயிலில் அதிகமாகும். நீங்கள் அதே கெமிக்கல் பாஸ்பரஸ் போட்டிங்கன்னா அந்த சீசன் மட்டும்தான் வேலை செய்யும். இது வந்து உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியான பாஸ்பரஸ் கண்டென்ட்டை கொடுக்கக்கூடிய வேலையை செய்யும். ஸோ இந்த பாஸ்பரஸ் கண்டென்ட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணுற போது சாயிலில் 10 to 15% வரைக்கும் சாயிலில் பாஸ்பரஸ் கண்டென்ட்டை சேமித்து வைக்கும். சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னாக்கல ஆல்ஃபால்ஃபா மீல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னாக்கல ஆல்ஃபால்ஃபா அப்படின்ற ஒரு பிளான்ட்லேருந்து எடுக்கக்கூடியது தான். ஸோ இது வந்து அனிமல் ஃபீடுக்கு இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்கு, இது மெடிசினல் யூசஸ்க்கு இந்த மாதிரி நிறைய யூஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து நைட்ரஜன் பாஸ்பரஸ் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது அதே மட்டும் இல்லாமல் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டியை வந்து அதிகம் பண்ணிக்க கொடுக்கக்கூடிய வேலையும் இது செய்யும். நீங்கள் வந்து க்ரீன் மெனீரா கூட இது வந்து போடலாம். க்ரீன் மெனீரா அப்ளை பண்ணுற போது கண்டிப்பாக க்ரீன் மெனீரை போட்டு நம்ம அதை வந்து நம்ம படலிங் பண்ணி நம்ம உழவு செய்கிற போது நம்மளுக்கு 20-30% வரைக்கும் நம்ம மைக்ரோபியல் ஆக்டிவிட்டியை வந்து அதிகம் பண்ணும் நம்மளுடைய சாயலில். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம இது வந்து உங்களுக்கு அதாவது எக்ஸ்பென்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ அதே மாதிரி ஈல்டும் சரி, அந்த நம்ம சாயலினுடைய குவாலிட்டி அதிகம் பண்ணி கொடுக்குறதுல இது எல்லாமே மிக முக்கியமான பணியை வந்து செய்யக்கூடியதாக இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம பார்க்குறது கார்ன் மீல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்ன் சீடு எடுத்ததுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்டை வச்சு நம்ம செய்யக்கூடிய ஒரு ஃபெர்டிலைசர் மாதிரி தான். ஸோ இதுவுமே வந்து நம்ம கம்போஸ்ட் பண்ணி நம்ம போடும்போது இது வந்து செடிக்கு எல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது ஸோ சீவீடு எக்ஸ்ட்ராக்ட் மாதிரி இது வந்து நல்ல ஒரு ஸ்லோ ரிலீஸிங்காகவும் இது வந்து வேலை செய்யும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து சாயிலில் நைட்ரஜன் கண்டென்ட்டை வந்து அதிகம் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலையை வந்து இது செய்யும். ஸோ இது இன்னொரு பெனிஃபிட் என்னென்னாக்கில் நம்ம இது அப்ளை பண்ணுற போது களையினுடைய வளர்ச்சி வந்து அரெஸ்ட் பண்ணும். ஸோ அடுத்தது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் மீல், அதாவது காட்டன் சீட்லேருந்து எடுக்கக்கூடியது, இந்த காட்டன் வேஸ்ட்டு இந்த மாதிரி இதிலேருந்து எடுக்கக்கூடியது. ஸோ இதுவுமே நம்ம வந்து செடிக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து அப்ளை பண்ணுற போது மெயினாக என்ன வேலை செய்யும் அப்படின்னாக்கில் பிஹெச் லெவலில் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலையை வந்து இது செய்யும்.